போங்க அடி அழகே அழகே. தமிழ் தேசியத்தை பத்தி, தமிழை பத்தி, தமிழ் மக்களை பத்தி அவ்வளோதான் சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் பார்த்துட்டேண்ணா. ஒன்று மேலே படத்தில் வேஸ்ட் தான். ஒத்தலாம் இல்லை. ஜனநாயகம் தான் வெயிட்டிங்கு. நம்ம ஓடி ஜனநாயகம் தான் வேலைக்கே ஆகலை. ரொமான்ஸ் சாங்கு இல்லை, சாங்கு கிடையாது. ஜனநாயகன் படம் போஸ்ட்பான் ஆச்சுன்னு தயவு செஞ்சு சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த படத்தோட போட்டி போட்டு வந்துச்சுன்னா அந்த படம் எங்க போயிருக்குன்றது யாருக்கும் தெரியாது. படம் பார்க்கும்போதே தெரியலையா, ஃபுல்லா அரசியல் தான். படமே அரசியல் தான். வந்து ஹீரோவா எஸ்கே நல்லா பண்ணியிருந்தாரு. வில்லனா அதை விட ஜெயபிரவி சூப்பரா பண்ணியிருக்காரு. திரை உலக தானே தானே நாடானே வேற மாதிரி தானே தாங்க சூப்பர் ஹியூமன் ஆடுவார் சின்னா பாடுவார் தேனா எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெளி எங்க என்டர்டெய்னர் எங்க என்டர்டெய்னர். அருமையா வந்து பாத்தீங்கன்னா பராசக்தியை டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த காலத்து வரலாறை காட்டுது இந்த படம். ஒரு மொழி பற்றுன்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் தந்திருக்கு. அந்த இளைஞர்கள்லாம் உள்ள உட்காந்துருக்குதுலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 2K கிட்ஸ் தான். சில பேர்லாம் சொல்லிருக்காங்க 2K கிட்ஸ் தான் ஏன் ஆதரவுன்னு. இல்ல அப்படிலாம் கிடையாது. இது வந்து பாருங்க ஃபுல்லா 2K கிட்ஸும் ஜென்சி கிட்ஸ் தான் உள்ள இருக்கான். அவ்வளவு சந்தோஷப்படுறான் அந்த மொழியை பத்தியோ மொழியை பத்தி வரலாறு தெரிஞ்சுக்கும் போதோ. லாஸ்ட்ல வந்து தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பசங்க வந்து கத்துற வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூஸ் பம்ஸ் ஆகுது. ஏன்னா இப்போ அரசியல் பேசுற நமக்கு அந்த ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் அந்த ஆர்வத்தை புகுத்துதுன்னா அதுதான் படம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி வந்து வெற்றியை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அருமையா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு, சிவகார்த்திகேயன் ரோல வேற யாருமே பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் தான் இந்த கதைக்கு ஒரு ஆப்டான ஒரு ஹீரோனா கண்டிப்பா அது சிவகார்த்திகேயன் தான். வந்து 3 மெயின் ஆக்டர் நடிச்சிருக்காங்க. ரவி மோகன் சார், சிவகார்த்திகேயன் அண்ட் அதர்வா. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல யார் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ரவி மோகன் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மெயினாக வந்துட்டு ஹீரோ கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. பட் வில்லன் கேரக்டர் வேற லெவலுங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் உள்ள சாங் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் மெயினாக இந்த படத்தில் மெயினாக பார்க்கலாம் நினச்சா சாங்குக்காகவும் பிஜிஎம்காகவும் பார்க்கலாங்க. ஊக்குவிக்கிற போல இருக்கா தமிழ் பற்று? ஆமா, அதுதான் ஒரு தமிழ் பற்று இந்த மாதிரி வருது. கிளைமேக்ஸ்ல இருந்தது. அப்புறம் இன்டர்வல்ல ஒரு சில டைலாக்ஸ்லாம் இருக்கு. அப்போ செம்மையா இருந்தது, மாசா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நீங்க லேக் இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க. ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க. ஆனா அவங்க தப்பா எதுவுமே போர்ட்ரே பண்ணல. ஹிந்தி லாங்குவேஜ் எதிர்க்க மாதிரியும் சொல்லல. அதை வந்து நம்ம மேல ரொம்ப இம்போஸ் பண்ணா நமக்கு அது ஹாப்பியா இருக்காது. நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு மட்டும் தான் கிளியரா சொல்லியிருக்கோம். யார் மேலே வெறுப்பாகாது. கண்டிப்பா இல்லை. யாருக்குமே ஹிந்தி பீப்புள் மேலேயும் தமிழ் பீப்புள் எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப நீட்டா வந்து எங்க லாங்குவேஜ் எங்களை யூஸ் பண்ண விடுங்க, வேற லாங்குவேஜ் எங்க மேல திணிக்காதுக்கு நீட்டா சொல்லியிருக்கோம். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்ல பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி சொல்லலாம். எல்லாருமே வந்துட்டு அந்த கொடுத்த ரோலை வந்து அடாப்ட் பண்ணி எல்லாம் அப்படியே அந்த நிஜமா எப்படி அதை எடுத்துட்டு போனோமோ அந்த மாதிரி அழகாக எடுத்துருவாங்க. எங்கேயுமே வந்து ஒரு ஆக்டிங்காவோ அது டல்லாவோ அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல. நல்ல ஆக்டிங், நல்ல படம். அவங்களோட நிறைய சீன்ஸ் எல்லாம் மேபி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட சீன்ஸ்ல ட்ரெய்லர்ல பார்த்த சீன் கூட இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஆக்டிங் வைஸ் ஸ்டோரி வைஸ் பார்த்தா அதர் தான் மெயின் கேரக்டர். அவரை நோக்கி தான் ஸ்டோரியே போகுது. ஸோ அதில் ரிலேட் ஆகுது எக்ஸஸ் வந்து அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து பயங்கரமா அதுக்கப்புறம் இன்னும் பில்ட் ஆகுது. ஸோ நல்லா இருக்கு. சிவகார்த்தியனோட கெரியர்ல இது நல்ல படமா இருக்குமா? சரின்னா பாரு, சிவகார்த்தியனை பார்க்காத. அப்புறமா சிவகார்த்தியனை வந்து பேசு, பெருமையா நல்லா நடிச்சுக்கிறாரு. சரினான்ற கேரக்டர் சாதாரண கேரக்டரே கிடையாது நான் சொல்லுவேன். ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர். ரொம்ப நாடி நரம்பு ஊர்றவனால தான் அது பண்ண முடியுமே. ஒரு மனுஷன் நாடி நரம்பு அது இருக்கிறவன் தான். அவனுக்கு அதுக்கு காதலிக்கெல்லாம் இடமே இல்லை, ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் பண்றது. ஆனால் இதில் ஒரு அழகான ஒரு கதாநாயகை காமிச்சிருக்காங்க. வேலைக்கே ஆகலை. ரொமான்ஸ் சாங்கு இல்லை, குத்து சாங்கு கிடையாது. ஏதோ பாட்டு இருக்கும், செட்டு இருக்குன்னு நினைச்சேன். அது பண்ணியிருந்தாங்கன்னா, அது வச்சிருந்தாங்கன்னா கதையே புரிஞ்சிருக்காது ராஜா. கதையே புரிஞ்சிருக்காது. நீ பாட்டை பத்தி தான் கேட்ப, நல்லா இருக்கு தான் சொல்லிட்டு போயிடுவேன். சாங்கு
அந்த பாட்டுக்கு இல்லாம டைரக்டர் பண்ணி அந்த பெண்மணியை தமிழ் தான் வேணும்னு சொல்லுது தெரியுமா? அதுதான் அங்க டைரக்டர் வச்சுக்கிறாரு அந்த பொண்ணை, அந்த கதாநாயகன் பக்காவா ப்ளே பண்ணிக்குது. சிவகார்த்திகேயன் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல அறிவை தரணும், ஒரு கருத்தை தரணும். அவன் வந்து வெளியில போகும்போது இந்த படத்தை பார்த்துட்டு எதுனா ஒரு கருத்தோட அவன் வெளியில போகணும்னு நினைக்கிற கேரக்டர். இளைஞன் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர். ஏன்னா நீங்க அமரன்லயே பார்த்திருப்பீங்க. அமரன்ல வந்து அந்த ஒரு பையன் வந்து உள்ள வந்துட்டு வெளியில போறான்னா அவன் தேசப்பற்றோட போவான். ஐயோ நம்ம ஆர்மி நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, அப்ப நம்மளும் இனிமேட்டு ஒழுங்கா இருக்கணும்டா, நம்மளும் ஒரு இந்திய குடிமகனா நல்லா செயல்படணும் அப்படின்ற ஒரு கருத்தோட தான் வெளியில போவான். அதே மாதிரிதான் இந்த படத்தை பார்க்க வர ஒவ்வொரு இளைஞனும் இவ்வளவு நாள் வந்து அந்த தமிழ் பற்று இருந்துச்சோ இல்லையோன்னு எனக்கு தெரியல, பட் இனிமேட்டு அந்த தமிழ் பற்றுன்றது அவன் ரத்தத்துக்குள்ள ஊறி வர்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கட்டுங்க, நிறைய சென்சர் போர்டு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க போல. உங்களுக்கு 1008 சீனை மியூட் பண்ண மாதிரி ஒரு 20 சீன் கிட்ட மியூட்டு, சில சீன்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் மேபி உள்ள வந்திருந்தா இன்னுமே வந்து ரொம்பவே பிளஸ்ஸா இருந்திருக்கும். அருமையா இருக்கு. இளைஞர்கள் எல்லாருமே இதை வந்து பார்க்கணும். ஆக்சுவலா சில படங்கள் தான் வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து யார் வெயிட்டிங் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மட்டும் வெயிட்டிங் கிடையாது, எல்லா தமிழ்நாட்டு மக்களுமே. ஏன்னா அந்த தமிழ் மொழி பற்ற காட்டுற ஒரு படம். எப்பவுமே அந்த மாதிரி படத்தை எல்லாருமே வரவேற்பாங்க. இதுல இன்னொன்னு ஆடடா என்ன பண்ணிருக்காங்கன்னா நானே நினைச்சு பார்க்கல, வெறும் தமிழர்கள் மட்டும்தான் தமிழ் மொழிக்காக போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தி அதர் ஸ்டேட்ஸ் கூட, கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும். ஏன்னா தமிழ் வாழ்கன் கத்துற பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா பேசக்கூடிய பொண்ணு ஹீரோயின். சோ இந்த மாதிரி எல்லா மாநிலத்தையும் சேர்த்து ஒரு கலவையா போட்டு அருமையா கொடுத்துருக்காங்க படம். ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீமுங்க. ஜனநாயகன் அடி வாங்கிட்டு இருக்கோமோ வாய்ப்பில்லை, அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, அதனாலதான் வந்து இந்த படத்தை வந்து தள்ளி போட்டாங்க பிளான் பண்ணி. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜனநாயகன் வந்திருந்தாலும் பராசக்தி பக்கத்துல அவரது வந்து எடுக்க வாய்ப்பே இல்ல. தளபதி படம் தான். என் மேல வெறுப்புல இது வந்து எஸ்கே படம் தான். அவ்வளவுதான்.